தலைவர், வருங்கால முதலமைச்சர் நம் அனைவரின் அண்ணன் அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் நம்ம தலைவர் பிடிக்கும்ல? பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், நடிகர் விஜயா இருந்தப்ப கூட அதை விட இப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராக இருக்கிறப்ப மக்கள் அவருக்கு இன்னும் அமோக ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், 50 வருஷத்துக்கு மேல 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உண்மையா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் பார்வையில பாத்தீங்கன்னா 2 கட்சிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஏதாச்சும் வாழ்க்கை தரம் மாறி இருக்கா? ஏன்? என்ன காரணம்? எங்க பார்த்தாலும் ஊழல் தான். எதுனாலும் சரி, இந்த ரோடு, இந்த வாகன ரோடு போறதுனாலும் சரி, டிரைனேஜ் போறதுனாலும் சரி, குடிநீர் வசதினாலும் சரி, மெயின் ரோட்ல போறதுனாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடம் கட்டதாக இருந்தாலும் சரி, அரசு உங்க மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அதுல எல்லாத்துலயும் எல்லா விஷயத்திலையும் கான்ட்ராக்ட்லயும் எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம் நான் சொல்லி தெரிய தேவையில்ல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்லாம் போயிருக்கீங்களா? அங்க கொடுக்கிற மருந்து தரமா இருக்கா? அது தரமா இருக்கா? அந்த மருந்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு நேரம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த அரசு மருத்துவமனையோட கழிப்பறையை நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? ஏன் அப்படி? இவ்வளவு வருஷம் நம்ம அரசாங்கம் எது நடக்குது? நம்ம கட்டுற வரிப்பணத்துல தான் நடக்குது. நீங்க நானு எல்லாரும் சேர்ந்து கட்டுற வரிப்பணத்துல தான் அரசாங்கம் நடக்குது. அது முறையா மக்களுக்கு போய் சேர்ந்தாங்கன்னா இல்ல. இப்ப தலைவர் கட்சி எதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு சொல்லுங்க? அவருக்கு என்ன சினிமால பட வாய்ப்புலாம் குறைஞ்சிருச்சா? ஒரே காரணம் தான், அவருக்கு பணம், பேர், புகழ் எல்லாம் கொடுத்த மக்களுக்கு எல்லாம் திருப்பி செய்யுங்க. ஒரு ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்காரு. அதனால தலைவர் நான் தான். அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க, பேசக்கூடாது. நன்றி.